கோவப்படாம நான் சொல்றதை கேளுங்க ஐயா. ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் இந்த வீடு தீப்பிடிச்சு எரியும். அதை அணைக்கிறது தான் எங்க வேலை. அப்போ உங்களுக்கு மட்டும் ஒன்றும் ஆகாதா? நல்ல கேள்வி. நாங்க பேயா மனுஷனான்னு எங்களுக்கே தெரியாது. என்னையா வளர்ற? எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மாசம் மாசம் இந்த வீட்டை விற்கிறது. என்ன மாசம் மாசம் வீடை விற்பீங்களா? ஆமாங்க ஐயா. அப்புறம் இதை வாங்கினவங்க செத்துருவாங்க. என்னையா அமைதியா இருக்கீங்க? சும்மா கதை விடாத, கிளம்பு. சொல்றதை சொல்லிட்டேன், இதுக்கு மேல உங்க விருப்பம். எங்க உயிரை காப்பாத்திக்க எங்களுக்கு தெரியும், நீ கிளம்பு. ராத்திரி 1 மணிக்கு இந்த பேய் வீட்டுல வந்து வேலை பார்க்கணுமா? என் பொண்டாட்டி போலீஸ் வரைக்கும் போச்சா? நான் போகாம இந்த ஹெல்ப் வேலைக்கு வந்த மாதிரி சந்தோஷமா இருக்க முடியல. என் பொண்டாட்டி வர என்ன ஆயிசா? இந்த பேய் வாயில மண்ணெளி போடுறதுக்கு எந்த பீஸை புடுங்கிச்சுன்னு தெரிய மாட்டேங்க. இந்த இடிஞ்ச பங்களாவுக்கு இந்த கரண்ட் ஒரு கேடா. அந்த காலத்துல அரிக்கிற விளக்குதான் வாழ்ந்தாங்க. அப்படி வாழ்ந்துட்டு போட்டியாரு. இந்த பெருளுக்கு ஒரு கரண்ட் ஒரு கேடா ஐயா. ஏன் வாழ்க்கை எதுக்கு எடுக்காருவோ? துணைக்கு என் பொண்டாட்டியாவது கூட்டிட்டு வந்திருக்கலாம். இல்லடா ஐயா. போச்சு. பின்னாடி ஒண்ணு போச்சா? போச்சு. என்ன அது? அதுதான் இது. இல்லையா, முன்னாடி ஒண்ணு போச்சு. ஆமா, பின்னாடி ஒண்ணு போச்சு. போச்சுல? என்ன என்னது? அண்ணே, முன்னாடி போச்சா ஒரு நேரம், பின்னாடியே ஒண்ணு போச்சா? அதுதான் கடுப்பேத்துற. வந்துற. என்ன ஒரே சத்தமா இருக்கு? டேய் மாப்பிள்ள, சூரியனே வந்துருச்சுடா. சூரியன் வந்துச்சு தெரியும். நீ எப்ப வந்த? ஹே, யாரா இவனுங்க? டேய் மாப்பிள்ள, இங்க பாரு, ஒரே கூட்டமா இருக்கு. டேய் எந்திரா, அங்க பாருடா, எந்திரா. என்னடா? யாரா இவனுங்க? எதுக்கு இங்க வந்து இத்தனை பேர் நிக்கிறாங்க? அங்க பாருப்பா, இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. வாடா, கீழே போய் பாப்போம். டேய், யாரா அவங்க? தம்பி, இவர்தான் எங்க ஒரு பெரிய நாட்டாம. அது மட்டும் இல்ல, மகாராணி கோட்டை சுத்தி இருக்கிற 18 பட்டிக்கு ஐயாதான் நாட்டாம. டேய் மாப்பிள்ள, அந்த போஸ்டிங் உனக்கு தான் கொடுப்பாங்களோ? அடச்சி, சும்மாறா. இல்லடா மாப்பிள்ள, பேய் வீட்டில் நம்ம ஒரு நாள் தங்கிட்டோம்ல, அதனால அந்த போஸ்டிங் உனக்கு கொடுத்தாலும் கொடுப்பாங்க. என்ன பேய் பாத்தீங்களா? தம்பிங்களா, சின்ன பசங்கள வேற இருக்கீங்க. இந்த வீட்டுல பேய் இருக்குன்னு தெரியாம வாங்கிட்டீங்க. அதெல்லாம் தெரிஞ்சுதான் வாங்கியிருக்கோம். என்னங்க தெரிஞ்சுதான் வாங்கினீங்களா? ஆமா.
இந்த பங்களா பல கோடி ரூபா போகும். ஆனா இந்த ராணி அம்மா இந்த வீட்டுல யாரையும் தங்க விட மாட்டாங்க. எங்களுக்கு தெரியும், நீங்க போங்க. ஏற்கனவே இந்த வீட்டை வாங்கினவங்க இதை விட்டுட்டு ஓடி போயிட்டானுங்க. கடைசியில என்கிட்ட வந்து வித்து கூட ஏதாவது பண்ணி கொடுன்னு வந்தாங்க. அது என்னால முடியாதுன்ட்டேன். நீங்க நாளைக்கு இந்த வீட்டுல பேய் இருக்கு, பிசாசு இருக்கு, வாழ முடியாதுன்னு வேற ஆளுக்கு மாத்தி கொடுக்க சொன்னா அது என்னால முடியாதுப்பா. அதுதான் முன்னாடியே சொல்றேன் நானு. எங்களுக்கு எல்லாம் தெரியும், கிளம்பியா. ஆனா பாவி, ஒரு பல்பு உடஞ்சதுக்கு ராணியம்மா வந்துருச்சுன்னு பயந்து ஓடிட்டானுங்க. விர்றா மாப்பிள, முட்டா பாயலுங்க. ஆமா, சும்மா சொல்லக்கூடாதுடா. பல கோடி ரூபா சொத்தை பேய் இருக்குன்னு சொல்லி சீப்பா முடிச்சிட்ட. சரி, அவங்களாம் எங்க? அவனுங்க எந்த இடத்துல மட்டையை படுத்து கிடக்குறானுங்களோ இங்கதான் எங்கேயே சரி, கிடப்பானுங்க. வர சொல்லு, டீ சாப்பிட போலாம். எங்க போய் அவனுங்களை தேடுறது? டேய் வெளியே வாங்கடா டேய். அப்படி அப்படி என்ன எவ்வளவு சூடா இருக்கு? அப்படி புரியா? என்ன தூங்கிட்டு இருக்க? ஏப்பா, நீ தான் இந்த கடைக்கு எத்தனை வருஷம் வேலை ஆக்குற? கலியா, இந்த கடைக்கு ஓனரே நான் தான். பெரிய ரிலையன்ஸ் அம்பானி ஓனர். இந்த பாருயா, 7 தலைமுறை முடிஞ்சு 8வது தலைமுறை போயிட்டு இருக்கு. தெரியுமா? அந்த கெட்ட தலைமுறைக்கு 8வது வாரிசு நீதானா? கிண்டல் பண்ண கொரோனா கடிச்சிடுவேன். ஆமா, நீங்க எல்லாம் அந்த பேய் வீட்டுல இருக்கீங்க. ஆமா. உங்களுக்கு யாருக்கும் பேய் பிடிக்கல? ஏன் ஏதாவதுமா பையா? அது இல்லப்பா, அந்த வீட்டுக்கு வர்றவங்களா முதல் நாள் நல்லாத்தான் இருப்பாங்க, 2வது நாள் ரத்த வாந்தி இருப்பாங்க. ஓ, 2 ரத்த பொரியல் வாங்கி தின்னுட்டு வந்து உட்காந்துருக்கேன். லூசுத்தனமா பேசாதீங்க. 3வது நாள் மூட்டை முடிச்ச கட்டிட்டு ஓடிடுவாங்க. ஆமா, நீங்க எல்லாம் நைட் சரியா தூங்கல தானே? இன்னைக்கு தான் நல்லா தூங்கி எழுந்துச்சு வந்திருக்கா. உங்களுக்கு எல்லாம் எந்த அறிகுறியுமே தெரியலையா? ஏன் ஏதாவது அறிகுறி தோணணும்னு நீ நினைக்கிறியா? இந்த பாருங்க தம்பி, உங்களை பார்த்தா சின்ன பையன் மாதிரி தெரியுது. யாரு இவரை பார்த்தா? குறுக்க பேசாத எரும மாடு. சொன்னா கேளுங்க, உங்க எல்லாரோட நன்மைக்கா தான் சொல்றேன். இதுக்கு முன்னாடி ஒரு கும்பல் வந்தாங்க. நான் எவ்வளவு சொல்லி பார்த்தேன், கேட்க மாட்டேன்ட்டாங்க. செய்வன சூனியம் வச்சுட்டு அவங்களே கொல்லி வச்சுட்டாங்க. மாமா, இந்த பாத்தியா முடிய விரிச்சு போட்டுருக்கான். அவன் மூஞ்சில பேய் இறங்கிருக்கு. நீ வேற சும்மா எல்லாரையும் பயமுறுத்திக்கிட்டு. இவங்க எல்லாரையும் கூட்டு வந்த பாரு எனக்கு தான் தெரியும். பேயாம் பேய். தம்பி சொன்னா கேளுங்க, நான் ஒன்னும் பொய் சொல்லல. அந்த வீட்டுல பேய் இருக்கு, பேய் இருக்கு. என் மச்சா 10 நாள் இங்கே ஸ்டே பண்ணிருக்கான். பேயில மண்ணங்கட்டியில போய் அந்த சைடு எங்கேயாவது 10 நாள் தங்கி இருந்தாங்களா? அப்போ ஒருவேளை பொண்ணுகள் கணக்கு தான் பேய் தெரியுமோ? இருக்கும். இந்த ஊரை நம்ப வைக்கணும்னா 4 பொண்ணுங்களை நம்மளே அழைச்சிட்டு வந்து அந்த வீட்டில் தங்க வச்சாதான் உண்டு.